அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பதனி இறக்குற வீடியோ போட்டு விட போகிறோம். எப்படி இறக்குறதுன்னு பார்க்குறோம். இது இளம்பாலை. இந்த மாதிரி பாலையை வந்து பதநீருக்கு செலெக்ஷன் பண்ணக்கூடாது. எப்படி பாலையை எடுக்கணும் அப்படின்னா பாருங்கள், லேசாக மஞ்சோட இருக்குது. இப்படி பாலையை எடுத்துக்கிறணும். கொஞ்சம் பாலை நெருக்கமாக இருக்கிற பாலை எடுத்துக்கிட்டால் நல்லது. ஏன்னா கட் பண்ண குறைஞ்சி போயிடும், பதனி கம்மியாக தான் போடும். அதனால் நெடுகுமாக இருக்கிற பாலையை எடுத்துக்கிடுவோம். இதை எப்படி அமுக்கிறது, எத்தனை நாள் அமுக்கிறதுன்றதை இப்போ நம்ம செய்முறையாக பார்க்கணும். இப்போதைக்கு நமக்கு பெரிய பாலை கிடைக்கலன்றதுனால இந்த பாலையவே யூஸ் பண்ணி எப்படி அமுக்கிறதுன்ற ஒரு சாம்பிள் காட்ட போகிறேன். பாருங்கள், ஒரு கிட்டியை கீழே ஊற்றுறணும். நம்மளே வீடியோ எடுத்துக்கிட்டு அழுத்தும் போது கடினமாக இருக்கும். இந்த மாதிரி மொதல் ஸ்டெப்பு இந்த இடத்துல போட்டு நம்மளால் எவ்வளோ தூரம் அழுத்த முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அழுத்தணும். ரொம்ப அழுத்தினா கட்டாயி போயிடும். அதனால் ரொம்ப அழுத்தக்கூடாது. இங்கே ஒரு கிட்டி மாற்றி இந்த பள்ளத்தில் இங்கே ஒரு கிட்டி, இந்த மாதிரி கீழேருந்து மேலேருந்து கீழே இந்த மாதிரி ஒரு 5 முறை அமுக்கிக்கிறணும். அமுக்குனா போதும். இது போல் 3 நாள் அமுக்கணும். ஒரு நாள் அமுக்கக்கூடாது, 3 நாள் அமுக்கி விட்டுறணும். 3 நாள் அமுக்குனதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து சீவணும். காலையில் ஒரு முறை சீவணும், மதியம் ஒரு முறை சீவணும். நைட்டு சீவும்போது சொட்டு வைக்க ஆரம்பிக்கும். ஆல்ரெடி சீவி விட்ட பாலையில் அங்கே தேனீக்கள் மொய்க்குது. பாருங்கள் எப்படி மொய்க்குதுன்னு. பாலையில் தெளிவாக தெரியல. அடுத்த பாலையில் முடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சீவி விட்டு பாலையில் வந்து தேனீக்கள் வந்து மொய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இனிப்புக்கு பாருங்கள் எப்படி சொட்டிக்கிட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி சொட்ட ஆரம்பிச்சிடும். ட்ராப்பாக விழுக ஆரம்பிச்சிடும். 3ஆவது நாள் நைட்டில் கட்டணும், பகலையில் கட்டக்கூடாது. நம்ம வந்து ஒரு களையத்தை இதுக்கு உள்ளே வந்து 3ஆம் நாள் கட்டும்போது நைட்டில் கட்டி விட்டோம் அப்படின்னா காற்றுல வந்து சூடான காற்று படும்போது காய பார்க்கும். அதனால் இரவு நேரத்தில் இந்த இடத்துல ஒரு களையத்தவோ அல்லது பிளாஸ்டிக் டப்பாவோ வச்சு கட்டி விட்டோம்னா பதனி இறங்கிடும். இதுதான் இறக்குற முறை. ரொம்ப அழுத்தி பாலையை பிடிச்சோம் அப்படின்னா அப்படி அழுத்தும் போது ரொம்ப அழுத்தி பிடிச்சோம்னா கட்டாயிரும். ரொம்ப நைஸாக பிடிச்சோம்னா பதனி இறங்காது. அதேமாரி இந்த மாதிரி பிஞ்சு வைக்கிறதுக்கு முன்னாடியே, ரொம்ப பிஞ்சு வந்து வெளியில் தெரியாததுக்கு முன்னாடியே நம்ம வந்து அழுத்த ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி பிஞ்சு வச்சிருச்சு அப்படின்னா இறங்குறது கடினம். இந்த மாதிரி பிஞ்சு வச்சிருச்சுன்னா நிறையா பதனி போடாது. பதனி போடும், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி குருத்துலேருந்து வர்றது மாதிரி இருக்கிற பாலையில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து பதனி வந்து நிறையா கிடைக்கும். பாலை வந்து நெடுகமாக இருக்கிறத வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து சட்டி கட்ட எல்லாம் ஒரு வசதியாக இருக்கும். மண்சட்டி கட்டுறதுக்கு இதுதான் பதனி இறக்குற முறை. இதை வந்து யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல. யூடியூப்பில் பார்த்துட்டு நானே ட்ரை பண்ணேன். ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி சட்டியை வச்சு இறக்குற பதநீரை வந்து கல் பதநீருன்னு 2ஆக பிரிக்கிறாங்க. இது எப்படி கல்லாக மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது அப்படியே வந்து சட்டிக்குள்ளே இறங்கி இது புளிச்சிருச்சுன்னா கல், அதில் லைட்டாக போதை வரும்ன்றாங்க. நான் சாப்பிட்டு பார்த்ததில்ல. இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு. அதேமாதிரி சுண்ணாம்பு தடவாமல் இறக்குறது கல். சுண்ணாம்பு தடவிட்டோம்னா அங்கே நொதித்தல் வினை நடக்காது. அதனால் வந்துட்டு நம்ம எல்லாரும் குடிக்கலாம். அதை பதநீர் அப்படின்றாங்க. சுண்ணாம்பு தடவித்தான் நம்ம வந்து சாப்பிடணும். கடல் சிற்பியிலேருந்து தான் அந்த சுண்ணாம்பை எடுக்கிறதா வந்து வீடியோவில் சொல்லியிருக்காங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்கல. நான் கொஞ்சம் பதநீர் எடுக்க சுண்ணாம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இறங்கினதுக்கப்புறம் அடுத்த வீடியோவாக போடுறேன், அப்லோட் பண்ணி விடுறேன். இப்போதைக்கு இது ஃபஸ்ட்டு டைம் இந்த அளவுக்கு வந்ததே நான் பெருசாக தான் நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது நான் புதுசாக இறக்குறேன். இந்த மாதிரி மெத்தடில் விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.